கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா? நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா? ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ராஜே அழகா. நேரம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரும் கூட்டம் நிற்பதை பார்க்கின்றோம். அங்கே எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கின்றார். மயக்கத்தில் ஒரு நடிச்சா வலி தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதனாலதான் தெளிய வச்சு அடிக்கிறோம். அடிடா. என் நெஞ்சில் குடியிருக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி. அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம். இப்படி மூட்டை மூட்டை அவுத்து போட்டுற. இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம். இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம். நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? கண்ட காட்சி உண்மைதானா? அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டது. சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதாடா? என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு. நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். ஓ அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு எக்ஸாம்பிள். இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க. ஏன் அது அவன் வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது. இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். என்கிட்ட கேட்காம கொடுத்துருவான் அவன். அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையே அடிப்பா. நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.